அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2024 4 மாதத்துக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் 2 மட்டும் வரும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அன்பாக இருப்பார்கள். முகம் அழகாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். உடல் திடகாத்திரமாக இருப்பார்கள். மிகுந்த தேக ஆரோக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. ஸ்கின் அலர்ஜி இருக்கும். வைத்தியத்திற்கு பிறகு அது சரியாகும். இரத்தம் சம்பந்தமான பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. இரத்த நாளம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கண்கள் வசீகரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். கண்கள் பார்ப்பவரை மயக்கும். பணம் சேர்ப்பதில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள். எந்நேரமும் இவங்க கையில் காசு இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணி கையில் காசு வச்சுருப்பாங்க. கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் பணம் இருக்கும். பணம் சேர்ப்பதற்காக எந்த ஒரு பிரயத்தனமும் செய்வார்கள். எந்த லெவலுக்கு இறங்குவாங்க, எந்த லெவலுக்கு மேலே போவாங்க. கடுமையான உழைப்பாளிகள். சிலர் இதில் மாறுபட்டும் இருப்பார்கள். நிறைய நேரங்களில் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்துவிட்டு பின்னால் வருத்தப்படக்கூடியவர்கள் இவர்கள். சடனாக முடிவெடுக்கிறது, சடனாக வார்த்தை வர்றது, இதெல்லாம் எதையோ ஒன்று பேசிட்டு பின்னால் உட்காந்து வருத்தப்படுவாங்க. எதில் இருக்கிறவனுடைய மனம் வருத்தப்படும், இன்னும் சங்கடப்படுறவங்க எல்லாம் கொஞ்சோண்டு யோசிக்கல. சடனாக இவங்களை பேசிட்டு பின்னால் வருத்தப்படக்கூடியவரும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஹோட்டல் சாப்பிட இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டு சாப்பிட இவங்க நாட்டம் மிக மிக குறைவு. எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு கேட்டால் இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணவே வேண்டாம், இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்களாம். சில நேரங்களில் இவர்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். கல்வியில் இவர்கள் நிறைய தடைகள் உண்டு. தடைகளை தாண்டித்தான் படிப்பில் இவர்கள் முன்னேற முடியும். மேற்கல்வியில் மிகப்பெரிய தடைகள் உண்டு. பெரும்பாலும் மேற்கல்வி தடைப்பட்டு போகிறது. தடைகளை கடந்து தடைகளை தகர்த்து தான் இவர்கள் மேற்கல்வி அடைய முடியும். பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு உண்டு. காத்திருக்கும். ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சக மாணவர்கள், சக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இவர்களுக்கு கருத்துப்படி வேறுபாடு நிச்சயமாக வரும். ஹாஸ்டலில் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் தாண்டித்தான் இவர்கள் உயர்கல்விக்கு வந்திருக்க முடியும். இவர்கள் பெரும்பாலும் 15 வயதிலே காதல் ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் காதல் திருமண வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏதாவது ஒரு காரணத்தினால் காதல் தடைப்படும், பிரேக் ஆகும். கல்யாணத்தில் போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அவிட்டம் 3ஆம் பாதத்திற்கு அதிபதி சுக்கிரன் ஆகிறார். அவிட்டம் 4ஆம் பாதத்திற்கு அதிபதி செவ்வாய் ஆகிறார். கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு 7.5 சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 7.5 சனி என்பது 30 ஆண்டுகளை கொண்டது. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 7.5 சனி வரும். அந்த 30 ஆண்டுகளில் 7.5 ஆண்டுகள் சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதைத்தான் நம்ம 7.5 சனி என்று சொல்கிறோம். அந்த 7.5 ஆண்டுகளை 3 பாகமாக நாம் பிரித்து பார்க்கிறோம். முதல் 2.5 ஆண்டுகள், இரண்டாவது 2.5 ஆண்டுகள், மூன்றாவது 2.5 ஆண்டுகள். அதில் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு இரண்டாவது 2.5 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் உண்டு, கவலைகள் உண்டு, ஃபேஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும். 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாத பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கடகத்தில் புதன் சந்திரன் இருக்க, சிம்மத்தில் சூரியன் இருக்க, கன்னியில் கேது இருக்க, பிளஸ் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு இருக்க, வயிற்றில் நோய் தொந்தரவுகள் உண்டு. திருமண தடையை காட்டுகிறது. வியாபாரத்தில் பின்னடைவை காட்டுகிறது. லாஸ்க்கான வாய்ப்பு அதிகம். வியாபாரத்தில் கவனம் தேவை. பணம் நெருக்கடிக்கான வாய்ப்புகள் உண்டு. அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. பக்கத்து வீட்டுக்கார ஊடு தேடி பட்டியலில் சண்டைக்கு வந்து நிற்பான். பார்த்துருங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வெளிநாட்டு பயணத்தில் மகிழ்ச்சி உண்டு. இடமாற்றத்தால் மனம் கவலைகள் உண்டு. இடமாற்றம் கொஞ்சம் வேதனை தரும்.
கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, சிம்மத்தில் சந்திரன் இருக்க, கன்னியில் கேது புதன் சூரியன் இருக்க, துலாமில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு இருக்க. கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பெண்ணடைவை தரும். கோர்ட்டில் கேஸ் இருந்து இந்த மாதம் ஃபைனல் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா கேஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டு தான் முடியும். ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு எதிராக வரும் வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்சால் கேஸ் தள்ளி போடுங்க. தலையில் அடிபடும் வாய்ப்புகள் உண்டு. பணவரவு தடைப்படுகிறது. கோபத்தை கட்டுவது மிகுந்த நன்மையை தரும். உடல் நோய் தொந்தரவுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு. வீடு தேடி வந்து சண்டைக்கு வாசலில் வந்து நிற்பார்கள். கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வீடு தேடி வரணும், என்ன பண்ணுறது? வரட்டும், பார்த்துக்க வேண்டியதுதான். அலைச்சல் உண்டு. அளவுக்கு மீறிய உழைப்பு, ஆனால் அதற்கான பலன் மிக மிக குறைவு. நீங்கள் கடுமையாக உழைத்த உழைப்பின் பலன் மற்றவர்களுக்கு போய் சேரும் வாய்ப்புகள் காட்டுகிறது. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 நவம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, துலாமில் சந்திரன் சூரியன் இருக்க, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு இருக்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. எதிரிகள் காணாமல் போவார்கள். எதிரிகள் ஓட ஓட விரட்டி அடிப்பீர்கள். நோய்கள் நீங்கும், கடன்கள் நீங்கும். கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். திருமணம் நல்லபடியாக கைகூடி வரும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 டிசம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, விருச்சிகத்தில் சந்திரன் சூரியன் புதன் இருக்க, தனுசுவில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு இருக்க. எல்லா இடங்களிலும் பணம் உங்கள் கைக்கு வரும். 2 சக்கரம் 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. எதிரிகள் காணாமல் போவார்கள். எதிரில் ஓட ஓட துரத்தி அடிப்பீர்கள். திருமண பாக்கியம் கைகூடி வரும். நீங்கள் ஆரம்பிக்கும் அனைத்து விஷயங்களும் வெற்றியில் கொண்டு போய் நிறுத்தும். தொழில் எப்பொழுதும் போல் இயல்பு நிலையில் போய்கொண்டிருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையில் இந்த மாதம் நீங்கள் நிம்மதியை எதிர்பார்க்கலாம். அஸ்ட்ரோ மாங்குடி மாதிரி யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. எல்லோரும் பார்த்து பயனடைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். இனி பதிவுகள் தொடரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.